ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/8/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை அஷ்டமி, சமநோக்கு நாள், உலக சாரணர் தினம், உலக தாய்ப்பால் தினம், காகித தினம். நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 2, நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:49 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:31 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 5:49 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 6:48 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:16 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளிக்கிழமையிலே எவ்வளோ அற்புதமான பாடல்கள். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாள் தான். எந்த வகையான அம்பாள், அதுக்காக தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்றைக்கி யாராக இருந்தாலும் மேஷம் முதல் மீனராசி வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை யாராக இருந்தாலும் இன்றைக்கி அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலை கொடுக்குறையும். ஏன்னா அம்பாள்னாலே தாயார், நமக்கு அம்மாவோட அருள் அற்புதமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ, நாகர்கள் வழிபாடு பண்ணுங்கோ. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இதனாலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சில காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். நீங்கள் நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்கள்லாம் கூட நல்லபடியாக நடக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை அற்புதமான இது. அதே சமயம் இன்றைக்கி அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. சில பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் அஷ்டமியில் காலபைரவ வழிபாடு பண்ணப்படாது, சொர்ணாகர்ஷ்ண வழிபாடு பண்ணப்படாது, தேய்பிரை அஷ்டமியில் மட்டும்தான் பண்ணணும். கிடையாதுங்க. அஷ்டமினாலே பைரவர் தான். அஷ்டமினாலே பைரவர். தேய்பிரை அஷ்டமி சிறப்பு, புரியுதா? இல்லைன்னு சொல்லலை, தேய்பிரை அஷ்டமி சிறப்பு. ஆனால் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் தேய்பிரை போல் அப்படியே குறையும். அதை இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, நீங்கள் வளர்பிறையில் பண்ணிங்கன்னா இந்த கஷ்டங்கள்லாம் வளர்பிறை மாதிரி வரும். கிடையவே கிடையாதுங்க. தேய்பிறையில் பண்ணுறது, காலபைரவர் வழிபாடு பண்ணுறது அப்படியே உங்களோட கஷ்டங்கள் தேய்பிறை போல் தேயும். அதே சமயம் வளர்பிறை அஷ்டமியில் நல்லா கவனிங்க, வளர்பிறை அஷ்டமியில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் காலபைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உங்களோட வரவு, தனவரவு அப்படியே வளரும், வளர்பிறை போல் வளரும். ஐயா, காசு பணம் முக்கியங்க, அதுவும் முக்கியம், உடல் ஆரோக்கியமும் முக்கியம். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக நம்மளோட வளர்கிற பிறையில் சுக்லபக்ஷத்தில் அந்த காலபைரவர் வழிபாடு, சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட தனவரவு தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது, நல்ல வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த அஷ்டமியில் தயவு செய்து சொர்ணாகர்ஷண பைரவர் திரும்பி கூட பார்க்காம போயிடாதீங்க. கண்டிப்பாக போயிட்டு வழிபாடு பண்ணுங்கோ, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தேய்பிறை அஷ்டமி வரும்போதே உங்களுக்கு அந்த 15 நாளில் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் கும்பிடும்போது, காலபைரவரை கும்பிடும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அப்படியே ஜெயிக்கும். எப்படி வருமானம் இருந்தாலே நீங்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ தேய்பிரையில் வழிபாடு பண்ணும்போது உங்களோட கஷ்டங்கள் தேய்பிரவில் குறையும். அதனால் இந்த வளர்பிறை அஷ்டமியை தயவுசெய்து மறந்துடாதீங்க. போயிட்டு சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. கால பைரவரை எந்த ரூபத்தில் பைரவர் இருந்தாலும் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் இந்த களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இன்றைக்கி உலக தாய்ப்பால் தினம் அப்படிங்கிறனால உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும், என்னோட வயசில் பெரியவாளாக இருந்தாலும் சரி, சின்னவாளாக இருந்தாலும் சரி, அத்தனை தாய்மார்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக எங்களது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் எங்களோட நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு; கடகராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கிரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இதில் என்ன விசேஷங்கிறீங்களா? இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். சரி, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பறவையாக பார்க்குறார். எவ்வளோ சூப்பர் பாருங்க. அப்போ இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, நாகர்களின் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்கள் மனசில் இருக்கிற மனக்கவலைகள் தீரும். உங்களது எண்ணங்களில் ஒளிபிறக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. சும்மா அதிருதில்ல. ஏன் அப்படின்னா பகை ருண ரோகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக நோக்கிறார். அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொன்றும் சும்மா அந்த கோடு போட்டால் ரோடு போடுவேன்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக அதே சமயம் சூதனமாக நடந்துப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதி அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம்
அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்கள் வழிபாடும் கண்டிப்பாக செய்கிறதுனால உங்களது மனதில் இருக்கும் குறைகள் நீங்கும், உங்கள் எண்ணங்களில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசில் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உற்சாகமான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். வருமானம் வந்து சேருவதற்கு சில வகை வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஷார்ட் போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தித்திப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் அற்புதமாக செய்கிறதுனால உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், உங்கள் எண்ணங்களில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அற்புதமாக வீற்றிருந்து கூடவே குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்கள் சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒளி உண்டாகும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் அகலும். சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் மூலம் சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும்.
இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக நாகர்களின் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும், உங்கள் எண்ணத்தில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் தொகை கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். சாதாரணமாக நான் என்ன சொல்லுவேன், ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருந்தால் குழப்பம் இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் லைட்டாக குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார் உங்கள் ஜென்மராசியை. ஸோ இன்றைக்கி அடி தூள் கலப்புவீங்க. இருந்தாலும் அப்பப்போ லைட்டாக ஒரு குழப்பம் வந்து போகும். இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமான்னு. டோன்ட் வரி, எடுத்து அடி தூள் கலப்பி போயிட்டே இருக்க. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்கும். மற்றபடி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், உங்கள் எண்ணத்தில் ஒளி பிறக்கும், வழி பிறக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படிங்கிற 12ஆம் இடம், அதில் சந்திர பகவான் இருக்கார். குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள பாக்கியம் கூடி வரும்.
அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மனதில் சந்தோஷம் காணப்படும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஏதாவது ஒன்று ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. உள்ளுக்குள்ளே போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்புகள் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா அப்புறம் நீங்கள் திட்டு வாங்கணும், நானும் திட்டு வாங்கணும். கரெக்டாக வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செலவு காத்திருக்கிறது. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், நீண்ட நாள் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி 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 அற்புதமான நாள். ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை வேற பார்க்குறார். சூப்பரான நாள். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதுக்காக கண்டதை தொட்டுட்டு எனக்கு பொன்னாகலன்னு கேட்கக்கூடாது, புரியுறதா? அதாவது தொட்ட காரியங்களில் வெற்றியை கொடுக்கும்னு அர்த்தம். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அலுவலகத்தில் கிடைக்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும், சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக கிடைக்கும். அதேபோல் உங்களது எண்ணங்களில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். அற்புதமான ஒரு திருநாள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள நீண்ட நாள் குறைகள் நீங்கும், புத்திர பாக்கியம் ஏற்படும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெகு சிறப்பாக அமையும். எண்ணங்களில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் நீங்கும் நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். சந்திராசிரமம் எடுத்தினாலே ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். குழப்பங்கள் தீரும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து போகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை அகலும். அரசியல்வாதிகள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும். அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி அற்புதமான ஒரு பலன்களை பெறுவார்கள்.
மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத கண்டிப்பாக அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், எடுக்கும் காரியங்கள் அற்புதமான வெற்றியை கொடுக்கும், உங்கள் எண்ணங்களில் ஒளி பிறக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனாலும் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால ஓரளவுக்கு சவாலே சமாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் உண்டாகும் என்றாலும் இதை அருமையாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதேபோல் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கலாம் என்றாலும் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும். சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அம்பாள் வழிபாடும் நாகர்களின் வழிபாடும் செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களில் ஒளி பிறக்கும், வழி கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.